மலையின் கூட தாண்டோம் சரியான மழையை கேட்கறாங்க போய் கொண்டிருக்கோம். இதான் மலைக்கு போறது. இது வந்து நல்லூர் பின்பக்கம். சரியான வெள்ளம் வேலை போகல. அது நல்லூர் ஃபுல்லா வெள்ளம். சுத்தி தான் போகணும் போறேன்டா. அதால நாங்கள் சுத்தி தான் வரலாம். இது வந்து வீரகாளி அம்மன் கோயில். அதில் வெள்ளம் ஃபுல்லா நல்லூர் தாண்டி போகிறோம்டா. இதால் சுற்றி டிசிடியாலாம் போகணும். இப்போ நாங்கள் இல்லை இப்போ போயிடாதால பைக் கார்கள் போகலாம். பைக் வந்து போயிடலாம். பைக் போனால் சைலன்ஸுக்கு தண்ணி போய் அது பிறகு இந்த பாருங்க மாடு எல்லாம் வீரகாளி அம்மன் கோயில் அடியில் இருக்கு. மேலே வேறு நிற்குது தேர்முட்டியில். இந்த ரோட்டில் பெருசாக வெள்ளம் இல்லை. அந்த காணிகள் பல்ல காணிகள் தான் வரலாம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் நிறைய சில இடங்கள்ல எல்லாம் வெள்ளம். சிராம்பி அடியில் அதுக்கெல்லாம் வெள்ளம். இது வந்து டிசிடி ரோட்டெல்லாம் சுற்றி நாங்கள் போகிறோம். அது நல்லூரால் போயிடாது. டிசிடி ரோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளம். பைக் போகலாம். இதால் நீங்கள் அப்படி போகிறேன்டா இதை தாண்டி நல்லூர் தாண்டி போகணும். டிசிடி ரோட்டை யூஸ் பண்ணிடுவாங்க. அதில் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் கொஞ்சம் வெள்ளம். நிறைய பேர் பைக்கை வந்து உருட்டி கொண்டு போனதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எங்க வெள்ளத்துக்கு அளவு விட்டு பைக்கு அதை வந்து என்ன செய்யும், சைலன்ஸில் தண்ணி போய் பைக் ஸ்டார்ட் ஆகாமல் அப்படி கஷ்டப்படாமல் நீங்கள் வந்து வெள்ளம் இல்லாத ரோட்டாக பார்த்து போகிறோம்டா. இந்த ரோட்டுக்கு பிரச்சனை இல்லை. நல்லூர் அளவு போயிடலாம். அது போனால் சரி பைக் அவ்வளோக்கு வெள்ளம் நிற்குது நல்லூரில். இது பார்த்தீங்கன்னா எங்களை கிட்ட பூங்காடி இதுலேயும் கொஞ்சம் வெள்ளம். ஆனால் அந்த பூங்கா பக்கம் எல்லாம் நிறைய வெள்ளம். இங்கே ரோட்டில் பெருசாக வெள்ளம். இந்த மரம் ஒன்று இதில் விழுந்துருக்கு. பெரிய மரம் விழுந்துருக்கு. அதில் பார்த்து ஆடுகள்லாம் அந்த அது காமிக்கு அந்த கூடாரத்துக்கு பார்த்தீங்க வெள்ளத்தை பார்த்தீங்களா. அப்படியே செம்மணிக்கு வந்துட்டோம். செம்மணிக்கு வந்தால் இங்கே அம்மா ரோடு வரைக்கும் வந்துட்டு வெள்ளம். செம்மணி வயலெல்லாம் சரி இதுக்கெல்லாம் போனால் அந்த ஜால்வரை வரைக்கும் போய் பார்ப்போம் அப்படி இருக்கு. பைக் அதில் விட்டுட்டு நடந்து போவோம். ஜால்வரை அப்படி இருக்கு வெள்ளம். இது வந்து பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட இடத்த பார்த்தீங்களா. இதுதான் பெங்கால் புயலின் கோரத்தான். பெங்கால் புயலின் பாதிப்பு இதெல்லாம் வெள்ளம். வயலெல்லாம் சரி இதெல்லாம் வயல் காணி எல்லாம். இந்த முறை வயல் எப்படி வருது தெரியாது. வாங்க வந்து சின்ன பிள்ளைய சந்தோஷமாக ஆக மகிழ்ச்சியாக இருக்கான். ஸ்கூல் லீவு தானே வந்தால் நிறைய பேர் அந்த வெள்ளத்தை பாதிக்கப்பட்டிருக்கான். அவங்க எனக்கு கவலையாக இருக்கு. அவங்களுக்கு இந்த வயசில் தெரியாதானே அதெல்லாம். அவங்க வந்து சந்தோஷமாக ஸ்கூல் லீவு சந்தோஷப்பட இருக்கிறாங்க. ஸ்கூல் லீவு மலையின் கூட தாண்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படி வெள்ளம் உண்டு. இதுதான் முக்கியமான பாலம் செம்மணி பாலம். இது திறந்து விட்டா தான் இந்த ஊருக்கு தண்ணி போகும். அப்படிலாம் இல்லை. இதுல பாதிக்கப்பட்ட நபர் காலம் சொல்லுங்க. பெருமை சுடலை இருக்கு பக்கத்துல. வயல்வெளிகள் கிடக்கு. உப்பவும் எரிச்சு கொண்டு இருக்கணும் பொடி. இது வந்து நிறைய விஷயம் எடுக்கலாம். 2ஆம் பாலம் சொல்றது
இது ஆபத்து நடந்தது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. குளம் கொண்டு விடாச்சு முதலையே நிற்கிது. நீங்க போய் முதலீட்டு கனவு வாங்கலாம், இல்லாட்டி வீட்டு அன்னைக்கு விழுந்து சாகலாம். அதுக்கு கூட ரூபா கொடுத்தது. இதில் நிற்க பின்னால் வந்து இழுத்தாலும் இருக்கு. இந்த இந்த இதுக்கு வந்து நீளம் நிற்கணும். இந்த இடையே காலம் வந்து இழுத்தாலும் இழுத்து போடும். கல்லு என்று பாருங்க. மக்கள் நிறைய கதைங்க. ஆனா வந்து நிறைய பேர் அந்த கஷ்டத்துல டவுன் ஏரியாக்கள்லாம் பாத்தீங்கன்னா இதை விட எங்கட வீட்டுக்குள்ள வெள்ளம் சேஃபா இருங்கோ, பக்குவமா இருங்கோ. சேப்பா இருங்க. சேப்பா சேப்பா இருங்க. எல்லாம் ஒழுங்கா சேப்பாக்கி வச்சிருக்கோம். இந்த ஆத்மா இதுக்கெல்லாம் நிற்கும். வாசால தொலைந்து ஓடி வந்தேன். வேற தராத்தி அது முடிய வேற கௌரவம் தெரியும். நிற்கிறது தெரியல வேற இந்த பாதை பிளாக் பண்ணிருக்கு. அது சொல்ல மாட்டேன். ஏடிஎம்ல இருந்த பாதை செம்மணி பிளாக் போயலாம். இல்லை பிளாக் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய முதலீடு வந்து நிறைய வீடு நிலைக்கு வந்து அந்த களியங்காட்டில் பிடிச்ச நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த சரியான மழையை காப்பராக போய் கொண்டிருக்கோம். இதான் மழைக்கு போடுறது. செம்மி என்னடா புழுவா? போவோம்பா. ஓ என்னடா? சரி வா போ 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 போ. என்ன வந்தது? அது இது தவளை சாப்பிடுவோம். அப்படிதான் இருந்தது. இதான் வந்து கடைசி இடம். யாழ் வேற யாழ் வேற இல்லை. இது கங்கால போயிடலாம். தண்ணி ஃபுல்லாகிட்டு அவன் எங்களை விரட்டான். அழுத கொண்டு இருக்கான். பாரதா ஓ ஓ அவன் பயமா இருக்கு. அதான் அங்க அங்க வேறு அங்க போட்டான். ஓ விரட்டான். இதான் யாழ் வேற. அது இதால சுத்தியே வரலாம் தானே. இதால வேறு பார்த்தீங்கன்னா கால் அளவு வரைக்கும் நான் இருக்க பாம்பு முதல்ல இருந்தாலும் பயமாக தான் இருக்கு.